இந்த உபவாச கூட்டத்திலே அதிகாலையிலே நடக்கிற காரியங்கள், அதிகாலையில் செய்கிற ஜபங்கள், இதில் முதல் பாகமாக சில காரியங்களை உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். நாளை காலை ஆராதனை 2வது பாகமும், நாளை மாலை ஆராதனை 3வது பாகமும் நாம் தியானிக்க இருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே, நீதிமொழிகள் புஸ்தகம் 8வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள். நீதிமொழிகள் 8:17 இப்படி வாசிக்கிறோம். இந்த காலை தோறும் என்ன நடக்கிறது என்று சொன்னால், அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. புலம்பலிலே அப்படி தான் எழுதப்பட்டிருக்கிறது. காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. அதுக்கு 2வது வசனம் என்ன, 22வது வசனம் என்ன சொல்லுது? 3வது அதிகாரம் புலம்பலிலே 22, 23 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் நம்மை காலை தோறும் அவருடைய சமூகத்தில் இருக்கும்படி கர்த்தர் விரும்புகின்றார். எதனாலே கர்த்தர் நம்மை அப்படி இருக்க விரும்புகிறார் என்றால், நாங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படிக்கு காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாகும். ஏன்னா புரிந்து கொள்ளுங்க, காலை நேரத்திலே வருகிற பொழுது கர்த்தருடைய கிருபை புதிதாய் வருகிறது. இந்த கிருபை எப்படிப்பட்ட கிருபை என்று கேட்டால், நீங்களும் நானும், நாம் எல்லாரும் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படியாக காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தி ஆக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சங்கீதம் 90:14வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலையிலே உங்களுக்கு என்ன அலுவல் இருக்கிறது என்று கேட்டால், தேவ சமூகத்தில் வர வேண்டும். இயேசு கிறிஸ்து இப்படி தான் என்ன செய்கின்றார்? அதிகாலையில் எழுப்புகிற பழக்கமுடையவராய் காணப்படுகிறார். மார்க்கு 1:35 வாசிக்கிறோம், அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து. பாருங்கள், அதிகாலை என்பது என்ன, அதை முதல்ல புரிந்து கொள்ளணும். 12 கழித்து வந்தாலே அது அதிகாலை. 4 மணிக்கு மேலே விடியற்காலை, 6 மணிக்கு மேலே ஒரு நல்ல காலை வேலை, குட் மார்னிங் சொல்கிறேன் இல்லையா, அது 6 மணிக்கு மேலே. இது அதிகாலை என்பது இப்படிப்பட்ட 12 கழித்து 3 மணி வரை அதிகாலை, அல்லது 4 மணி, இன்னும் 3:45 வரைக்கும் கூட சொல்லலாம். அதன் பிறகு 3:30 மணிலேருந்து எடுத்துக்கொண்டால் அது விடியற்காலை. விடியற்காலை வேறு, அதிகாலை வேறு, நல்ல காலை வேலை வேறு. பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த அதிகாலையில் தான் இந்த கிருபை புதிதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே இருட்டோடே எழுந்து போகிறார் என்று சொன்னால் புரிந்து கொள்ளுங்க, அங்கு ஜெபம் பண்ணுகிறார். இந்த காலை தோறும் கர்த்தர் நமக்காய் காத்திருக்கிறவராய் இருக்கிறார். யோபு 7:18 சொல்லுகிறது, காலை தோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று யோபு 7:18 மனுஷனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, அதிகாலையில் என் சத்தத்தை கேட்டருளீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாய் காத்திருப்பேன். சங்கீதம் 5:3 சொல்லுகிறது. பாருங்கள் பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த காலை வேளையிலே செய்கிற ஜபங்களுக்கும் என்ன நடக்கிறது என்று கேட்டால், காலையிலே கர்த்தருக்கு இறங்கும்படியாய் காத்திருக்க வேண்டும். காலையில் இறங்கும்படியாக காத்திருக்க வேண்டும். நாம் எழுந்து ஏதாவது ஒன்று உளறி விட்டு அல்லது பேசிவிட்டு போகக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் முதல்ல காத்திருக்க வேண்டும். ஏசாயா 33:2 வாசிக்கிறோம், தேவரீர் காலையிலே அவர்கள் புயமும் இக்கட்டு காலத்தில் எங்கள் ரட்சிப்புமாயிரும், எங்களுக்கு இறங்கும் உமக்கு காத்திருக்கிறோம். ஏசாயா 33:2 காத்திருக்க வேண்டும். அதிகாலையில் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். எதற்கு காத்திருக்க வேண்டும் என்றால், சங்கீத புஸ்தகம் 119, 147 சொல்லுகிறது. 119வது அதிகாரத்தில் 147 சொல்லுகிறது, அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், நம்முடைய வசனத்துக்காக காத்திருக்கிறேன். வசனத்துக்காக காத்திருக்கிறோம். பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல பாருங்கள் என்ன நடக்கிறது. வசனத்துக்காக காத்திருக்கிறார்கள் அதிகாலையில் தேவ சமூகத்தில். வசனம், கர்த்தருடைய வசனம் நமக்கு வருகிறது. அந்த வசனம் தான் நம்மை என்ன செய்கிறது என்று சொன்னால்,
நம்முடைய சத்தத்தையும் கேட்க செய்கிறது, அவருடைய சித்தத்தையும் அறிய செய்கிறது. அதனால்தான் வேதம் சொல்லி ஏசாயா 50:4 இலை படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறான், கற்றுக்கொள்ளுகிறதைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். காலைதோறும் தட்டி எழுப்பி என்ன செய்கிறார் என்றால், அவர் தம்முடைய வசனத்தை சொல்லுகிறார், தம்முடைய கிருபையை அனுப்புகிறார், தம்முடைய ஆவியை அனுப்புகிறார். இதெல்லாம் காலைதோறும் புதிய புதிய ஆசீர்வாதமாக தேவனுடைய அடியார்கள், தேவ சபையார் இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். படிப்பு இல்லை, நமக்கு ஞானம் இல்லை என்றெல்லாம் சொல்லுகிற ஜனங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதிகாலையிலே கர்த்தர் உங்களை தட்டி எழுப்பி இலை படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை கற்ற தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறதை போல சில சமயத்தில் தேவ சமூகத்தில் நாம் எவ்வளவாய் கர்த்தரிடத்தில் கற்றுக்கொள்ளுகிறோமோ அவ்வளவாய் நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசம் இருக்கும். எப்பொழுது நாம் எல்லாம் தெரிந்ததை போல் இருக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்துவிட்டோம். இந்த அதிகாலையிலே என்ன நடக்கிறது என்று கேட்டால், கர்த்தர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். செப்பனியா 3:5 இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இப்படியாய் தேவன் நம்மை பல விதங்களிலே கர்த்தர் நம்மை சந்தித்து கொண்டிருக்கிறார். காலைதோறும் அவர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறான் அப்படினால் உங்களை கவலைகளை அவள் மீது வைத்து விடுங்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கர்த்தர் ஏன் இப்படியெல்லாம் காலை நேரத்தில் நம்மை தொந்தரவு செய்வதை போல நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால், அதில் அந்த இடத்துல நாம் தவறு செய்கிறோம். ஐயா, நான் ராத்திரியில் லேட்டாக வந்தேன், நீங்கள் எவ்வளோ நேரம் கழித்து வந்தாலும் சரி, இன்னும் கொஞ்ச நேரம் கூடுதல் நேரம் லேட்டாக வந்தாலும் அந்த 12 மணி கழித்து நீங்கள் 3 மணி 4 மணிக்கு எழுமணும்னு நினச்சிங்களாக்கா நீங்கள் தூங்கிடுவீங்க. நீங்கள் 12 மணிக்கே வருவீர்களா இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து பாருங்கள், அதனுடைய அனுபவம் வேறு. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 55வது அதிகாரம், உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்போது உங்கள் ஆத்மா பிழைக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. தாவீது கரல நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அதிகாலை ஜபத்தில் நீங்கள் செய்கிற பொழுது தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் என்னவென்று பார்க்க வேண்டும். தாவீதுக்கு அருளின கிருபைகள். ஒரு மனுஷன் கர்த்தருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம் இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் இந்த அதிகாலையில் கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாம் அதிகாலையில் எழும்புகிறவர்கள் என்பதல்ல, அது கர்த்தர் கிருபையாய் நம்மை ரட்சிக்கின்றான். அது தேவனுடைய ஈவு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்று கேட்டால், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் இந்த மனுஷனை தெரிந்து கொள்ளுகிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனத்தை குறித்தும் தேவனுடைய திட்டமும் சித்தமும் என்னவென்றால், உங்களை அப்படியே ரட்சித்து விட்டு கடந்து செல்வதற்கல்ல, உங்களை குறித்து கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யும்படி தான் கர்த்தர் உங்களை ரட்சிக்கின்றார். ஆனால் நமக்கு அந்த அறிவு குறைவாக இருக்கிறது. காரணம் என்ன? நாம் நம் ஜப குறிப்பில் நின்று கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் என்ன யாத்திராம் புஸ்தகத்தில் இஸ்ரேல் புத்திரத்தில் இருக்கிறதை போல வனாந்தரத்தை பார்த்ததும் அடுத்த கட்டம் நாம் போகிறதில்லை. அடுத்த கட்டம் என்ன? ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போக வேண்டும், இல்லை வனாந்தரத்தில் நின்று விடுகிறோம். அநேக விசுவாசிகள் உடைய வாழ்க்கையில் நடக்கிறது சொல்லுகிறேன். நான் ஜெபித்தது ஒன்று, நினைத்து வந்தது ஒன்று, நடக்கிறது ஒன்று. வாக்குத்தத்தம் என்னமோ பிரம்மாண்டமாக இருக்கிறது, ஆனால் நடந்த பாடு இல்லை. சொல்லுகிற போதகர்கள் எல்லாருமே ஒரே மாதிரி தான் சொல்லுகிறாங்க, ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது இல்லை. ஏன் நிறைவேறுகிறது இல்லை என்பதை ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே நீ வருகிற அனுபவம் உடையவளாக இருக்க வேண்டும். அடுத்தது பலி செலுத்துகிற அனுபவம் உடையவளாக இருக்க வேண்டும். அதன் பிறகு தான் லேவியராகமும் என்னாகமும், அடுத்தது தான் உபாகமம். இந்த உபாகமத்தில் என்ன சொல்லப்படுகிறது? ஆசீர்வாதமும் சாபமும் நடக்க வேண்டிய வழிகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. அடுத்தது யோசுவாவின் புஸ்தகம், ஒரு நல்ல தலைமைத்துவத்துக்குள்ளே நீங்கள் வர வேண்டும். வந்த பிறகு நீங்கள் தேசத்தை நீங்கள் சுதந்திரிக்க முடியும். தேசத்தை சுதந்திரித்த பிறகு, பலப்பட்ட பிறகு, குணப்பட்ட பிறகு, உன் காரியங்களெல்லாம் வாய்த்த பிறகு எப்படி இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படி தான் கர்த்தர் ரட்சாதிகராகவும் அல்லாவிட்டால் நியாயாதிபதியாக கர்த்தர் எழுந்தருளுகிறார். ஒழுங்காக இருந்தோம் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? கர்த்தர் அனுகூலமான திசைகளை நமக்கு உண்டாக்குறவா இருக்கிறார். இல்லாவிட்டால் நம்ம கர்த்தர் என்ன செய்கிறார்? சரிப்படுத்துவதற்கென்று சில சமயத்திலே சத்துருக்குள் கருத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வந்து விடுகிறது.
நியாயாதிபதிகள் புஸ்தகம் முழுவதும் நீங்கள் பார்ப்பீர்கள், ஜெபத்திற்கு எல்லாம் பஞ்சமே இல்லை. இன்றைய காலகட்டத்தில் கடைசி நாட்களிலே சபையிலே காணப்படுகிற விசுவாசிகளைப் போலத்தான் அந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் இஸ்ரவேல் புத்திரர்கள் காணப்படுகிறார்கள். எப்படி காணப்படுகிறாங்க? இவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் என்ன நடக்கிறது? எல்லாமே நன்றாக போய் கொண்டிருக்கிறது. நடுவிலே தலைவர்கள் நல்ல மேய்ப்பர்கள் இல்லை இவர்களை சபையை நடத்துவதற்கு. அப்பொழுது இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? புற ஜாதிகளோடு தொடர்பு கொண்டு அவர்களுடைய பிள்ளைகளை தங்களுடைய பெண்களுக்கு பெண் கொடுத்து பெண் எடுக்கிறவர்களாக காணப்படுகிற கலப்பு திருமணம் நடைபெறுகிறது. அப்பொழுது என்ன நடக்கிறதுனா, விக்கிரக ஆராதனை இஸ்ரவேலுக்குள்ளே விக்கிரக ஆராதனை காணப்படுகிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, தேவன் இந்த காலை வேலையிலே உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிற காரியம், எப்பொழுதெல்லாம் உங்கள் ஆராதனையிலே உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதோ, சில சமயத்தில் நாம் விக்கிரகத்தெல்லாம் விட்டு வந்தவர்களாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்போம். ஆனால் சில சமயத்தில் சில விக்கிரகங்கள் இன்னும் வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கும். தவறான தலைமைத்துவத்தின் கீழ் ஆராதனைகளை நாம் பங்கு எடுத்தாலும் கூட என்ன நடக்கும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் சிறையிருப்பு விலகாது. அந்த சிறையிருப்பு எப்படி விலகிறது? எது சரியான தலைமைத்துவம் என்று கேட்டால், சத்தியத்தை அறிவிக்கிற இடம், அதோடு கூட பரிசுத்தாவினால் கிரியை செய்கிற ஒரு தேவ சமூகமாக காணப்பட்ட. அதனால தான் தேவ செய்தியை கேட்ட உடனே கர்த்தர் என்னோடு கூட பேசினார் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள். அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற பொழுது அவர்களுக்கு விடுதலை உருகிறது. அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற பொழுது வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 107:20 அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அழிவுக்கு விலக்க குணமாக்குகிறார். தேவனுடைய சமூகம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சமூகம் என்றால் பரலோகம் மறு உத்தரவு கொடுக்கும். அந்த மறு உத்தரவு எப்படி வருகிறது என்று கேட்டால், ரட்சிப்பின் வழியில் வருகிறது, அதே சமயத்தில் விடுதலையின் வழியில் வருகிறது, அதே சமயத்தில் சுகத்தின் வழியில் வருகிறது. அதுவே அற்புதமாகவும் மாறுகிறது. மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றதும் அந்த மனுஷன் எழுப்பி நடக்கிறான். மத்தேயு 9வது அதிகாரத்தில் எப்படி நடக்கிறது? மார்க் 2வது அதிகாரத்திலும் அதே சரிதை எழுதப்பட்டிருக்கிறது. அவன் எதுவும் ரட்சிக்கப்பட்டதற்குரிய எந்த விதமான ஒரு செய்கை அவன் காணப்பட்டவன் படுக்கையோடு கொண்டு வருகிறார்கள். அவன் சம்மதிக்கிறான் பாருங்க கூட வருகிறதற்கு. அதுதான் ரட்சிப்பினுடைய முதல் கனி. நான் எவ்வளோ பார்த்துட்டேன், என்னை தூக்காதீங்க, என்னை விட்டுருங்க, என்னை தொந்தரவுப்படுத்தாதீங்க. ஏன்னா அவனை தொட்டு தூக்க முடியாத நிலையில் இருக்கிறான். கட்டிலோடு தூக்கிட்டாங்க நம்ம ஆட்கள் விசுவாசிக்க. கட்டிலோடு ஒரு மனுஷன் தூக்கி வருகிற பொழுது யோசித்து பாருங்க. ஆம்புலன்ஸ் எல்லாம் கிடையாது அந்த காலத்தில். கட்டிலோடு இப்போ என்னை படுக்க வைத்து தூக்கி கொண்டு போகிறீர்கள் என்றால் பார்க்குறவங்களாம் என்ன நினைப்பான்? இதெல்லாம் நடைமுறை சிக்கல் நம்ம யோசிக்கணும். செத்துட்டான்னு நினைப்பானா, இல்லை இவனை சுடுகாட்டு கொண்டு போகிறான்னு நினைப்பானா? பார்க்குறவங்க சுகத்தை பெற்றுட்டு திரும்பி வரலன்னா எப்படி வருவான்? அசிங்கமாக இருக்குமே. முதல்ல என்ன இந்த மாதிரி வியாதி இருக்கிறது, பலவீனம் இருக்கிறது என்று வெளியிலே சொல்லுவதற்கே வெட்கப்படுகிற காலம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடையாளமே இவனுடைய நோய் ஒரு அடையாளமாய் மாறுகிறது. நோய் ஒரு மனுஷனுடைய அடையாளமாய் மாறும். அந்த முடக்கப்பட்ட ஒரு மனுஷன் முடவன் இருப்பான் பார் என்று சொல்லுவாங்க. திமிராதக்காரன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நோய் அடையாளமாய் மாறுகிறது. அந்த அளவுக்கு அது ஆழமாய் போயிருக்கிறது நோய். இந்த கடங்காரன் ஒருத்தன், இந்த கடன் வாங்கினவன் ஒருத்தன், அந்த ஏழைகள், எப்படியெல்லாம் ஜனங்க சொல்லுகிறாங்க, அந்த வஞ்சிக்கிற மனுஷன். பொருளாதார பிரச்சனை வந்தாலே எல்லா பட்டங்களும் உள்ளே வந்துவிடும். அவன் கொடுத்துருக்கூட மாட்டான், வாங்கியிருக்கூட மாட்டான். உடனே அவனை போய் அவன் ஃப்ராடுன்னு சொல்லுவான். அது அப்படி ஆகிவிடும். பொருளாதார நெருக்கம் வர 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 என்ன நடக்கும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடையாளமுடைய பெயரே அடையாளமாக மாறிடும். உங்கள் பொருளாதாரத்தை வைத்து ஒரு மனுஷனை செல்வந்தம் என்று சொல்லுகிறது, ஒரு மனுஷனை தரித்திரன் என்று சொல்லுகிறது, ஒரு மனுஷனை ஏழை என்று சொல்லுகிறது. ஒரு மனுஷன் வாங்கின கடனை நேரத்துக்கு செலுத்தாத பொழுது அவனை என்னென்னலாம் பேர் வைக்கிறார்கள் என்று உங்களுக்கே தெரியும். அடையாளமாகவே மாறுகிறது. இன்று அடையாளமாய் இருக்கிற அவலட்சணங்கள் இயேசுவின் நாமத்திலே உன் வாழ்க்கையில் அலங்காரமாய் மாறப்போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதிலே நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன்? பொருளாதாரத்தில் ரொம்ப அடி வாங்கியிருக்கேன் ஐயா, சரீரத்தில் பலவீனத்தில் அடி வாங்கியிருக்கிறேன், பலனெல்லாம் போய்விட்டது. அந்த பலவீனன் அல்லது அங்கவீனத்தை அடையாளமாய் வைக்கிறது சமுதாயம். பொருளாதார பலவீனத்தை அடையாளமாக வைக்கிறது சமுதாயம். இப்படியாக துணைவர்கள் இல்லாதவர்களுக்கு எப்படி அழைக்கப்படுகிறது? விதவை என்று சொல்லுகிறாங்க, மனைவி இழந்தவன் என்று சொல்லுகிறாங்க, பிள்ளையற்றவர்களை மலடி என்று சொல்லுகிறாங்க, சரியாய் கனி கொடாத பிள்ளைகளெல்லாம் தருதலை என்று சொல்லுகிறாங்க, பொருளாதாரமே அவனுக்கு எப்பொழுது வரும் என்று தெரியாதவனை பார்த்து தருதல் என்று சொல்லுகிறாங்க. எப்படியெல்லாம் பாருங்கள் அடையாளங்கள் எப்படி உருவாகிறது. செல்வ செழிப்பாக இருக்கிறவனை பார்த்து அவன் சீமான் என்று சொல்லுகிறாங்க, பெருங்கோட்டீஸ்வரன் என்று சொல்லுகிறாங்க. அடையாளம் இது சமுதாயத்தின் ஊர்வாயை கட்ட முடியாது, அடையாளமாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறது.
இன்று உன்னுடைய அடையாளம் மக்களை சார்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது, மக்களை சேர்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. நீ தனித்து போய் நடை போட முடியவில்லை. கர்த்தர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், உன்னுடைய நிலைமை தலைகீழாய் நான் மாற்றி அமைக்கப் போகிறேன். காலை நேரத்தில் நீங்கள் ஜெபிக்கிற பொழுது உங்களுக்கு வருகிற காரியம் என்னவென்று நீங்கள் பார்க்க வேண்டும். நடக்காதது நடக்கிறது தான் காரியம். அதுக்கு தான் இந்த திமிர்வாதக்காரனுடைய சரிதை எடுத்துக்கொண்டேன். இப்போ தாவீதுக்கு கிருபைகள் என்ன? நடக்கவே நடக்காத ஒரு காரியம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் நீங்கள் பார்க்கிற பொழுது, தாவீது அதிகாலையில் எழுந்து, 20வது வசனம் சொல்லுங்க, தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடி எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். சேனைகள் அணிவகுத்து யுத்தத்துக்கு என்று ஆர்ப்பரித்தார்கள். பிரியமான தேவனுடைய ஜனமே, அதிகாலையில் எழும்புகிற பழக்கமுடையவர்கள், நான் சொல்லுது எழும்புகிறது, இந்த இடத்துல அதிகாலையில் எழுந்து அடுத்து காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. சில பேர் எழும்புவான், கண் விழிக்கப்படும், கட்டிலோட்டி இறங்க முடியாது. அவனுக்கு அது தவறாக நடக்கிறதாக நினைப்பான். கர்த்தரை எழுப்பி விட்டாலும் சில சமயத்தில் கவுந்தடிச்சு படுத்துக்குவான். நம்மால் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கட்டும், விடியலை, இன்னும் விடியலை. உன்னை எழுப்புறதான நோக்கமே அதிகாலையிலே தேவ சமூகத்தில் இருக்க வேண்டியது தான். அதிகாலையில் தேவ சமூகத்தில் இருக்கிற பொழுது மட்டும்தான் உங்களுக்கு என்ன நடக்கும் என்று கேட்டால், தாவீதுக்குள்ளே சில கிருபைகள் இருக்கிறது, நிச்சயமான கிருபைகள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயாவிலே வாசிக்கிறோம், தாவீதுக்கு அருள்னு நிச்சயமான கிருபைகள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஏன் ஐயா அப்படி? தாவீதுக்கு நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். கிருபைகள் காலைதோறும் ஒரு கிருபை புதிதாக இருக்கிறது. ஆனால் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறான், காத்திருக்கிறான், வசனத்துக்கு காத்திருக்கிறான், ஒரு விசாரிப்புக்கு காத்திருக்கிறான். தேவனுடைய ஐக்கியம், அந்யோன்யம் எல்லாம் அந்த காலை வேளையிலேயே முடிந்து விடுகிறது. ஆடு தொட்டிக்கெல்லாம் போனீங்கன்னாக்கா 6 மணிக்கெல்லாம் ஒன்றும் இருக்காது. அதே போல் காசிமேடுக்கெல்லாம் போனீங்கன்னாக்கா 6 மணிக்கெல்லாம் ஒன்றும் இருக்காது. நான் சொல்லுகிறது, கடலிலிருந்து பிடித்து கொண்டு வந்து அப்பொழுது ஏலம் விட்டு விற்பனையாகிற மீன்களை சொல்லுகிறேன். அது பிறகு வருகிற மீன்களெல்லாம், கடைக்கு வருகிற மீன்களெல்லாம் இருக்குமோ இருக்காதோ அது 2வது விஷயம். அந்த பகுதியில், மீனவ பகுதியில் கடலில் போய் மீன் பிடித்து கொண்டு வருகிறவர்கள் எல்லாம் சீக்கிரத்தில் விற்றுருவாங்க. அதிகாலையில் தான் நம்ம போகிற பொழுது இதெல்லாம் நல்ல நயமான தொகையிலும் கிடைக்கும், நல்ல ஒரு தரத்திலும் அது கிடைக்கும். அதிகாலையில் அதுக்கப்புறம் போனால் அது கிடைக்காது. அதே போல தான் இந்த காலையிலே வருகிற கிருபை இருக்கிறது பாருங்க, அது உங்களுடைய வாழ்நாள் முழுவதையும் மாற்றிவிடும். செழிப்பினுடைய ரகசியம் அதிகாலையிலே கர்த்தர் சமூகத்தில் இருக்கிறது. வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை. ஏன் நிறைவேறவில்லை? அந்த கிருபை உனக்கு இருக்கிறது, ஆனால் அதை செயல்படுத்த முடியவில்லை. நிச்சயமான கிருபைகள் என்னவென்று கேட்டால், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தகப்பனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறது ஒரு கிருபை, தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படுகிறது ஒரு கிருபை, கணவன் மனைவிக்கு கீழ்ப்படுகிறது, மனைவி கணவனுக்கு கீழ்ப்படுகிறது, அல்லது பெரியோர்களுக்கு, சபைக்கு, சங்கத்திற்கு, போதகருக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படுகிறதெல்லாம் கிருபை. முதல் கிருபை கீழ்ப்படுகிறது. அதுவும் கீழ்ப்படுகிறது யாருக்கு? ஈசாய்க்கும் தாவீதுக்கு இருக்கிற உறவுகள் என்னவென்று உங்களுக்கு தெரியாததல்ல. நான் இருந்தாலும் சொல்ல விரும்புகிறேன். எல்லா பிள்ளையும் தகப்பன் நல்ல விதமாக ஒழுங்குபடுத்தினார். ஆனால் இந்த பிள்ளையை கர்த்தர் வனாந்தரத்தில் நடத்தும்படியாய் கர்த்தருடைய நடத்துதலாக இருந்தால் கூட தகப்பனாய் இந்த மனுஷன் எதுவும் செய்யவில்லை. இந்த பிள்ளையை மறந்தே போய்விடுகிறான் சாமுவேல் வருகிற பொழுது. அப்போ பாருங்கள், பிள்ளையை மறக்கிற அளவிற்கு அடுத்த பிள்ளைகள் கனி கொடுக்குறாங்க. அரசாங்கத்தில் செய்கிறான், அவன் தகப்பனை பார்த்து கொள்ளுகிறான். ஏற்கனவே அது செழிப்பான குடும்பம்தான். ஈசாய் ஒன்றும் தரித்திரன் அல்ல, ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் தாவீது வரவில்லை. நல்ல வளமான குடும்பத்தில் வளர்ந்தாலும் இவன் இருந்தது தேவனால் அனுமதிக்கப்பட்ட வனாந்தரம். அந்த வனாந்திரத்தில் இந்த கிருபைகள் செயல்பட ஆரம்பிக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நான் கிருபைகளை குறித்து சொல்லுகிறேன், அபிஷேகத்தை குறித்து சொல்லவில்லை. கிருபை செயல்படுகிறது எப்பொழுது என்று கேட்டால், உங்களில் கிருபை செயல்பட்டால் நீங்கள் கீழ்ப்படிவீர்கள். நீங்கள் கிருபை செயல்பட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க? சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிவீர்கள். இல்லாவிட்டால் கிருபையை நீங்கள் மாயை நம்பி வரும் கிருபை போக்கடிக்கிறார்கள். கீழ்ப்படிதல் ஒரு கிருபை. யோனாவில் வாசிக்கிறோம், அநேகர் மாயை நம்பி வரும் கிருபையை போக்கடிக்கிறாங்க. கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார், இவன் கீழ்ப்படிக்கிறது இல்லை. அந்த கீழ்ப்படியாமத்தான் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய முள்ளாய் காணப்பட்டு இன்று அது பெரிய மரமாய் வந்து விஷ பழங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. வாழ்வா சாவா என்று வாழ்க்கை வருவதற்கான காரணம் என்ன? கீழ்ப்படியாமல். ஆதி மனுஷன் முதல் கொண்டு இன்றைய தள்ளப்படுகிற அளவிற்கு இருக்கிற விசுவாசிகள், சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற விசுவாசிகள்
அதனால தான் வேதம் என்ன சொல்லுது, அவர்கள் மேய்ப்பன் இல்லாதபடினாலும் அவர்கள் சிறுமைப்பட்டுக்கிறாங்க. ஏன் மேய்ப்பன் இல்லை? மேய்ப்பன் கீழ்ப்படிக்கிறது இல்லை. ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்கறதுக்கு இது மனம் இல்லை. இந்த இடத்துல தகப்பனுக்கும் மகனுக்கும் மிகப்பெரிய ஒரு இடைவெளி சரி ரீதியில் காணப்பட்டாலும் கூப்பிட்ட குரலுக்கு இந்த மனுஷன் ஓடி வருகிறான். கூப்பிட்ட குரலுக்கு மனுஷன் ஓடி வருகிறான். அப்படிப்பட்ட சகோதரனுடைய சுகத்தை எல்லாம் விசாரித்து அவர் இடத்துல அடையாளத்தை கேட்டு வாங்கிவான்னு சொன்னதை இவன் அதிகாலையிலே புறப்படுகிறான். காலை வேலை இருக்கிறது பாருங்கள். அங்கு புறப்பட்டு போகிற பொழுது இதுவே போகிறதே பெரிய விஷயம். ஏன்னா தகப்பனுக்கும் எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஒரு பிள்ளையை இவன் மறந்தே போயிட்டான், மற்ற பிள்ளைகள் எல்லாம் இவன் நல்ல விதத்தில் இவன் சிறப்படுத்தி இருக்கிறான் என்பதை போல வரலாறு சொல்லுகிறது. அந்த பிள்ளைகளுக்கு இவன் கொண்டு போகிறானா? உங்களை காட்டில் உயர்ந்து இருக்கிற பிள்ளைகள், சகோதரர்கள் சகோதரிகள், அது தகப்பனுடைய தயவினால் தாட்சியத்தினால அந்த பிள்ளைகள் உயர்ந்திருக்கிறாங்க, தாயின் குடிகள். அப்பொழுது தாழ்த்தப்பட்ட பிள்ளை, படிப்பில்லாவது இருக்கட்டும், சரீர பலவீனத்தில்லாவது இருக்கட்டும், பொருளாதாரத்திலாவது இருக்கட்டும், எதிலும் அந்த பிள்ளை கொஞ்சம் பின்தங்கியிருக்கிற பிள்ளை முன்னே பிரகாசிக்கிற பிள்ளையோடு போகிறதுக்கு ரொம்ப தயக்கப்படும். ஒன்று அது குற்ற மனசாட்சி இருக்கும், தாழ்வு மனப்பான்மை இருக்கும், போனவன் என்ன சொல்லணும்னு நினைக்கும். இது எல்லாமே தாவீதுக்குள்ளே இருந்தாலும் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஓட்டமாய் ஓடுகிறான். பால் கட்டிகளை ரஸ்துகளையும் எடுத்துக்கொண்டு ஓட்டமாய் ஓடுகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, ஓட்டமாய் ஓடி தன் சகோதரரையும் பார்த்து விடுகிறான். சுகமாயிருக்கலாம் என்று கேட்கிறான். அவ்வளோதான் ஆரம்பித்து விடுகிறது. அந்த இடத்துல தாவீதுக்கு வரவேற்பு இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க, வரவேற்பு இல்லாத இடத்திலே நிச்சயமாய் தாவீதுக்கு தெரியும் இவன் என்னெல்லாம் செய்வான் என்று தெரியும். அந்த மனுஷன் கேட்கிறான், அந்த கொஞ்சம் ஆடுகளை 28வது வருஷம் சொல்லுங்க, இந்த வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்சம் ஆடுகளை யார் வருஷத்தில் விற்று வந்தாய்? நீங்கள் வந்தது என்ன? யுத்தத்தை பார்க்க வந்தாய்? உன் துணிகரத்தை உன் இருதயத்தின் அகங்காரத்தை நான் அறிவேன். சொல்லுகிறது தகப்பன் சொல்லுகிறான், கொண்டு போ என்றால். ஆனால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. உங்களை எந்த இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ, எந்த இடத்தில் உனக்கு வரவேற்பு குறைவாக இருக்கிறதோ, எந்த வீட்டில் நீ வாழ்க்கைப்படுகிறதே பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலை நீ கடந்து செல்கிறாயோ, கர்த்தர் சொல்லுகிற காரியம் அதே இடத்தில் தான் உன்னை கர்த்தர் வாழாக்காமல் தலையாக்கப் போகிறார், கீழாக்காமல் மேலாக்கப் போகிறார். ஆனால் அது மனம் ஏற்றுக்கொள்ளாது. வரவேற்பு இருக்கிற இடத்துல, நம்மை புகழுகிற இடத்துல, நம்முடைய நல்ல காரியங்களை குறித்து எடுத்து சொல்லுகிற ஒரு இடத்துல இருப்பது மனம் விரும்பும். நம்முடைய நன்மைகள் எல்லாம் தூஷிக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறோம். தாவீது போய் சொல்ல முடியுமா, என்னை யார் அபிஷேகம் பண்ணினார் தெரியுமா? சாமுவேல் என்று தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணினார். உங்களெல்லாம் விட எனக்கு தான் அந்த அபிஷேகம் வந்தது. நான் அந்த நேரத்தில் இல்லை கூட இல்லை, அங்கே கூட நான் இருக்கவில்லை. நான் பாட்டுக்கு வனாந்தட்டில் என்னை அழைத்தார்கள், என்னை கூப்பிட்டார்கள், தைல கூப்பியை மேலே ஊட்டினார்கள், எல்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் எதுவுமே சொல்லவில்லை. பெற்ற அபிஷேகத்தை குறித்து எங்கு பேச வேண்டும் என்பதனால அவன் உனக்குள் இருக்கிற அபிஷேகம் கிரியையிலே காணப்பட வேண்டும். இந்த பக்குவம் எல்லாம் நிறைய பிழைகள் செய்கிறார்கள் ஜனங்கள் என்றால் அதிகாலையிலே தேவ சமூகத்தில் இல்லை. தேவ சமூகத்தில் எதுக்கு அதிகாலையில் இருக்க வேண்டும் என்றால் தூங்கி எழுவதற்கல்ல, வசனத்தை பெற்றுக்கொள்கிற வரை காத்திருக்க வேண்டும். அவர் நம்மை விசாரிக்கிறவரா இருக்கிறார். அந்த வசனம் நம்ம என்ன செய்கிறது? இலைப்படுவதற்கு சமயத்துக்கேற்ற சொல்லத்தக்கதான ஆறுதல் தருகிற வார்த்தையாய் காணப்படுகிறது. காலைதோறும் கர்த்தர் நம்மை தட்டி எழுப்புகிறார். இந்த கர்த்தரை தொட்டார் என்று சொல்லுவீர்கள் என்றால், நோயாளி தொட்டால் சொல்லுவான், தேவனை தொட்டால் சுகமான, அதோட டாட்டா பை பை சொல்லிட்டு போயிடும். விசுவாசி அப்படி இல்லை. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் உன்னை தொடுகிறார் என்பது பெரிதல்ல, உன்னை காலைதோறும் தட்ட வேண்டியவராக இருக்கிறது. காலைதோறும் வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க, காலைதோறும் அவர் என்னை எழுப்புகிறார், காலைதோறும் அவர் என்னை எழுப்புகிறார். ஏசாயா 54 வாசிக்கிறேன். காலைதோறும் அவர் என்னை எழுப்பி என்ன செய்கிறார்? நான் தேவன் அவனை கல்விமான நாவை கொடுக்கிற அளவுக்கு ஒரு ஐக்கியம் அங்கே காணப்படுகிறது. அவன் படித்தான், படிக்கவில்லை, வனாந்தத்தில் இருக்கிற ஆடு மேய்க்கிறான், அதெல்லாம் முக்கியம் இல்லை. தேவ சமூகம் உன்னை ஞானவானாய் மாற்ற வேண்டும். தேவ சமூகம் உனக்கு கல்விமானி நாவை தர வேண்டும். கல்விமான போல பாவலா பண்ணுகிறது இல்லை, வேஷம் தரிக்கிறது இல்லை. கல்விமானி நாவாகவே அந்த நாவை கர்த்தர் மாற செய்கிறார். காலைதோறும் தட்டி எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகளை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். தேவனுடைய ஈடுபாடுகள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அதிகாலையில் தான் இதெல்லாம் நடக்கும். ஆகையால் இதெல்லாம் என்ன செய்கிறது என்று கேட்டால், 10 மணிக்கு மேலே குடும்ப ஜபமாக, அல்லது 10 மணிக்கு தான் ஜெபிக்க போகிறேன், வேத வாசிக்க போகிறேன், எல்லோரும் வேலைக்கு போயிட்டாங்க, இன்று அப்படிலாம் நடக்கலாம். ஆனால் விசுவாசி, தேவனால் சந்திக்கப்பட்ட விசுவாசி, மறுபடியும் பிறந்த அனுபவத்தில் இருக்கிற விசுவாசி இப்படிலாம் செய்யக்கூடாது. காலை தோறும் அதிகாலையிலே கர்த்தர் சமூகத்தில் இருந்தால் இந்த ஞானம் வரும். ஏன்னா நினைத்திருந்தால் தகப்பனிடத்தில் திருப்பி பேசிவிடும் பிள்ளைங்க, நான் போக மாட்டேன் ஐயா,
நீங்கள் எங்கே வேணால் அனுப்புங்க, நான் போகிறேன், ஆனால் நான் போக மாட்டேன். மோசே இடத்துல அதிகாலை ஜபம்லாம் இல்லை. நான் சொல்கிறது அக்கினியின் அபிஷேகத்தை கண்ட பிறகு சொல்கிறேன். முன்னாடி எந்த விதமான ஆயத்தமும் இல்லை. திடீர்னு வருகிறார் ஒரே பருவத்தண்டையில். அது அப்புறம் தான் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது கர்த்தருக்குள்ளவருக்கு. அதனால் ஆண்டவர் மோசே இடத்தை சொல்லுகிற பார்வனத்துக்கு போகணுன்னு சொன்னால் தனியாக போக முடியாது, வேறு யாராவது அனுப்புங்க ஆண்டவர். ஏன்? தேவனை குறித்த விசுவாசம் இல்லை, தேவனை குறித்த அந்த அறிவு அப்போ தான் வருகிறது, அந்த அபிஷேகம் அப்போ தான் வருகிறது. ஆனாலும் ஆரோனை அனுப்பு. வேறு யாரும் இல்லையே துணைக்கு, எனக்கு வாயோ திக்குவா, இவ்வளோ செய்கிற தேவன் என்னை குணப்படுத்த வல்லவராக இருக்கிறாரே என்றெல்லாம் சொல்லவில்லை. என்னவோ ஆரோனை அவன் வருந்தி அழைத்து கேட்டு கொண்டு செல்லுகிறான். கடைசியிலே அந்த ஆரோனாலே பிரச்சனை வருகிறது. ஊழியத்தில் உங்களுக்கு தெரியாதல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். காலை வேளையிலே வருகிற விசுவாசிகள், நீங்கள் விருப்பத்தை சிலுவையில் அறைய வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். அந்த விருப்பம் என்ன? ஒரு நல்ல காரியத்துக்கு விருப்பத்தையும் செய்க உண்டாக்குற தேவன் நம் தேவன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட மனுஷன் வேணும், குறிப்பிட்ட மனுஷி வேணும்னு கேட்குற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அந்த மனுஷன் அந்த மனுஷியை பின்னாட்களில் ஏன்டா அந்த கேட்டோன்ற அளவுக்கு ஆகிடும். அதான் வாழ்க்கை. இந்த பிழை அநேக விசுவாசிகளே நடக்கிறது. திருமணத்துக்கு முன்பு எனக்கு இருந்தால் வேணுன்றது, இந்த பெண் தான் வேணுன்றது, இதற்காக ஜெபிக்கிறது, இதற்காக உபவாசிக்கிறது. ஏன் இந்த பலவீனெல்லாம் வருகிறது என்றால் அதிகாலை ஜெபம் இல்லை. இந்த அதிகாலை ஜெபம் என்ன செய்கிறது என்று கேட்டால், உங்களை முதலில் தேறின மனுஷனாக நிற்க செய்கிறது. இந்த அதிகாலை ஜெபத்தில் வருகிற கிருபை என்னவென்று கேட்டால், தாவீது இந்த குடும்ப ரீதியாய் தள்ளி வைக்கப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத அளவிற்கு அவனுடைய மனதிலே ஒரு பக்குவத்தை கற்று தருகிறார். கல்விமானி நாவு, மெச்சூரிட்டி இல்லாத பேசுகிறான்னு சொல்கிறான் இல்லையா? படித்தவனுக்கு கூட சில சமயத்தில் அந்த மனப்பக்குவம் இல்லாதபடியினால்தான் ஒரு ஏற்றத்தாழ்வு கொண்ட ஒரு குடும்பம் அமைகிற பொழுது, நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஏற்றத்தாழ்வு என்றால் உங்களை தாழ்த்தி பார்க்கிற பொழுது ஒருவன் தன்னை உயர்த்தி காட்டுகிற தம்பதிகளுக்குள்ளே இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு குறைபட்டிருக்கலாம் சில விஷயத்தில், அதை மிகைப்படுத்தி பேசி அதிலே பயணப்படுகிற ஜனங்கள் உண்டு. அது கணவன் மட்டுமல்ல, கணவன் வீட்டார், மனைவி மட்டுமல்ல, மனைவி வீட்டார். அப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், ஒரு சாரார் என்ன செய்வாங்க என்றால், இந்த விவாகத்திலிருந்து வெளியே வர வேண்டும் தான் நினைப்பாங்க. ஏன்? புகைச்சி தேடி மனசு இருக்கிறது என்பது தான் அர்த்தம் அதனுடைய காரியம். சுயம் சாகவில்லை. ஆனால் வெளியில் பாடுறதெல்லாம் வேறு. தாழ்மையாக இருக்கிறேன் நான் இருக்கு இது அப்படியெல்லாம் ஆராதனை ஸ்தலத்தில் பாடுகிற பாடல்களுக்கு குறைச்சல் இல்லை, பேசுகிற அந்நிய பாஷைக்கு குறைச்சல் இல்லை. ஆனால் நடைமுறையில் உங்களை ஒரு மனுஷன் தாழ்த்தி பேசுகிற பொழுதோ அல்லது தரங்குறைவாய் உங்களை தரக்குறைவாக பேசுகிற பொழுது, அதுவும் கூட வாழ்கிற மனுஷன், இந்த பெண் தான் வேணும் என்று திருமணம் செய்த மனுஷன், இந்த புருஷன் தான் வேணும் என்று நினைக்கிற மனைவி பேசுகிற பொழுது என்ன நடக்கும் என்றால், அந்த விவாகத்திலிருந்து வெளியே வரதான் மனசு நினைக்கும். இந்த பலவீனமாக இதை நான் சொல்லுகிறேன். இங்கே நான் பதிவிடுகிறது இது உன்னுடைய பலவீனம். என்ன பலவீனம் என்றால், விவாகத்திலிருந்து வெளியே வர நினைக்கிறது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் பலம் கொண்டு நிலை நிற்பதற்கு தான் அந்த அதிகாலை ஜபம் உங்களுக்கு உதவி செய்யும். இப்போ என்ன செய்யும்? மனம் சுயத்தை நாடாமல் சுயம் சாம்பலாகி, பரவாயில்லை இது பெரிய விஷயம் இல்லை, உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம். உண்மையிலே அந்த மனுஷன் ரொம்ப கல்வியிலே தேர்ந்த மனுஷனாக இருக்கலாம், செல்வத்தில் பெரிய மனுஷனாக இருக்கலாம், நாம் குறைவாக இருக்கலாம். மனுஷன் மாற்றி வைத்துக்கொள்ளுங்க. சரி ஏதோ சொல்கிறானா சொல்லிட்டு போட்டோம் முடுங்க. அந்த இடத்துல இருந்து நீங்கள் வெளியே வர நினைக்க மாட்டீர்கள். இது பலம் கொண்டவர் செய்கிறது. நிச்சயமான கிருபைகளை பெற்றுக்கொண்டவர் செய்கிற காரியம் இது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே, இந்த இடத்துல இந்த மனுஷன் புறப்பட்டு போகிறான். இந்த அனுபவம் தான் பின்னாட்களே சவுலுடைய வீட்டில் இந்த மனுஷனுக்கு விவாகரத்து வரவில்லை. அங்கே தெரியல என்ன நடந்ததுன்னு. கல்யாணத்துக்கு அப்புறம் தாவீதினுடைய வாழ்க்கையில் முதல்ல இவன் தள்ளப்பட்ட கல். பால் கட்டிகள் ரசத்துகளை எடுத்துக்கொண்டு போய் என்று தகப்பன் சொல்லுகிறான். ஆனால் தகப்பன் சொல்லிதான் இவன் வந்தான் என்று அவனுக்கு தெரியும். சும்மா வருகிற மனுஷனில் தாவீது. ஆனாலும் அவனை நைய புடைக்க வேண்டும் என்று ஏதாவது ஒன்று அவனை சோர்வுக்குள் ஆக்கும்படியாகவே பேசுகிறான் சகோதரன். சில ஜனங்கள் நம்மை சோர்வுக்குள் நடத்தும்படியே அவர்கள் அழைப்பு பெற்றதை போல செய்வார்கள். அதை அவர்கள் ஊழியமாகவே செய்வாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன நினைக்கும் என்றால், அந்த மனுஷன் திரும்பி ஏதாவது பேச அவனை ஏதாவது தாக்க நினைக்கும். ஏன்னா நம்மளுடைய சுயத்தை கை வச்சுட்டானே, அவனை ஏதாவது அவனுடைய மைனஸில் நம்ம ட்ராவல் பண்ண நினைக்கணும். மனசு அவனுடைய குறைகளை நம்ம மிகைப்படுத்தி சொல்ல நினைக்கும். இங்கே எதுவுமே செய்யவில்லை. இங்கே வந்ததும் உனக்கு ஒரு நற்செய்தி கேள்விப்படுகிறது. இந்த சகிப்புத்தன்மையிலே உனக்கு ஒரு நற்செய்தி வருகிறது. என்ன நற்செய்தி? அந்த இடத்துல எல்லாரும் சொல்லுகிறார், ராஜா இவனை கொல்லுகிறவன் நிந்தித்து நிற்கிறான், இவனை கொல்லுகிறவன் அவனை ராஜா மிகவும் ஐஸ்வரனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலில் சர்வ மானியம் கொடுப்பார் என்றார்கள். இதை ஒரு இடத்துல சொல்லவில்லை, எல்லா இடத்துலையும் ஓடி போய் கேட்கிறான் இந்த வாலிபன். ஏன் நான் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், இந்த மனுஷன் உடைய வாழ்க்கையில் துணை என்பது கிடையாது.
வருவதற்கான வாய்ப்பும் கிடையாது. தகப்பன் தான் முன்னிருந்து பண்ணணும். தகப்பனும் வித்தியாசமான தகப்பனாக இருக்கிறான். எதிர்காலத்தை குறித்து இந்த மனுஷன் ஓட்டமாய் ஓடி வருகிறான் என்றால் புரிந்து கொள்ளுங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்கிற பொழுது நமக்கு பிறப்பு, அதாவது வழி கிடைக்கவில்லை. நம்முடைய காரியம் நிவர்த்தி ஆவதற்கு, காரியம் சித்தி பெறுவதற்கு நமக்கு வழி இல்லை. நமக்கு கதவுகள் திறக்கப்படவில்லை. கதவு இல்லை, ஒரே கார்களாக இருக்கிறது. கதவு திறக்கப்படுகிறது. இதெல்லாம் ஒரு அடையாளமாக இருக்குது. இன்று கதவு பூட்டப்பட்டிருக்கையா, நாளைக்கு திறக்கப்படும். ஆனால் இங்கு திக்கு திசையே தெரியவில்லை. காரில் இருக்கிறீர்கள். அப்படி தான் தாவீதுடைய வாழ்க்கை. ஓட்டமாய் ஓடி வருகிறான். எதிர்காலத்தை குறித்தெல்லாம் கவலைப்படுகிறோம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது உலக கவலைகள், எதிர்காலத்தை குறித்த பயம், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இவைகள் எல்லாம் என்ன செய்துவிடும் என்றால் பெற்றுக்கொண்ட வேத வசனத்தை இழக்க செய்துவிடும். இந்த காலைதோறும் பெறுகிற வேத வசனம், சபையில் போன வாரம் பண்ணுகிற பிரசங்கம் இந்த வாரம் அவருக்கு தெரியும் என்றால் அவர்கள் உண்மையிலே பாக்கியவாங்க. யூடியூப்பை பார்க்காம சொல்லணும். கூகுள் போய் யூடியூப் பார்க்காம நீங்கள் சொல்லணும். இல்லை டைரியெல்லாம் புரட்டி பார்க்காம சொல்லணும். போன வாரம் என்ன பேசினேன் என்று கேட்டால் கேட்க மாட்டேன்னு சொல்கிறேன். ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால், அந்த சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அல்லது இந்த கூடுகையில் பேசுகிற ஜபங்கள் எல்லாம் கேட்கப்படுகிறத காட்டிலும், பிரசங்களை நீங்கள் கேட்டு புரிந்து கொள்கிற காட்டிலும், காலையில் பெறுகிறீர்கள் பாருங்கள். தேவனுடைய சத்தியம் தேவனுடைய வாயிலிருந்தே வருகிறது பாருங்கள். அந்த வசனத்தினால் நீ பிழைக்கப்படுகிறது உன்னுடைய ஆவிக்குரிய பலன் அதிகமாக இருக்கும். ஆவிக்குரிய பலன் அதிகமாக இருக்கும் என்றால் 10,000 பேருக்கு பிரசங்கம் செய்கிறனா இல்லை, ஒரே மனுஷன் 10,000 மனுஷனுக்குரிய ஒரு துஷ்ட குணத்தோடு ஒரு மனுஷன் இருப்பான். அவனே லேக்கியவனாக இருப்பான், அவனே பொல்லாத பிசாசாக இருப்பான், அவனே தூதன் தேவ தூதனை போல இருப்பான், அவனே லூசிபராக இருப்பான், அவனே நேபுகாத்நேசராக இருப்பான். எல்லா ரூபங்களும் நீங்கள் உங்களுக்கு தெரியும் வேதத்தில். ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம தொல்லை கொடுக்குறனாவே இருப்போம். அதெல்லாம் சேர்ந்து புருஷனாகவும் இருக்கலாம், மனைவியாகவும் இருக்கலாம், மாமனாராகவும் இருக்கலாம், மாமியாராகவும் இருக்கலாம். இதையெல்லாம் தாங்கி கொண்டு போக செய்யத்தான் இது நிச்சயமான கிருபை. இந்த கிருபை உன்னை விட்டு விலகாது. இந்த உடன்படிக்கை உன்னை விட்டு என்றும் போகாது. உன் குடும்ப வாழ்க்கை உடைகிறது என்று கேட்டால் அந்த அவர்களுக்கு கிருபை வேறு கிருபை. அது இந்த கிருபை இல்லை. தாவீதுகள் நிச்சயமான கிருபை இல்லை. தாவீதுகள் நிச்சயமான கிருபை காலையிலே இருக்கிற ஜெபத்தில் இருக்கிறவர்களுக்கு தான் இது கிடைக்கும். அதான் சொன்னேன் இல்லையா, மீன் கடைக்கு போகிறது இங்கே போய் வாங்கலாம், 1 கிலோ மீன் வாங்கலாம். கூட நிறைய ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் அதிகாலையிலே போக வேண்டும். தேவ சமூகத்தில் உன் கூட ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கையில் ஏதோ கொஞ்சம் பிடித்து கொண்டு வரோன்னா அந்த மைக்கை எடுத்துன்னு போனாக்கா அவனே போட்டு கொடுத்துருவான். 1 கிலோ 1/2 கிலோ கூறு எவ்வளோ உன் வசதி ஏற்றபடி. இது 11 மணிக்கு போனால் கூட இந்த மீன் கிடைக்கும். அது பழைய மீனும் வரும், சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் நான் சொல்லுகிறது, சமுத்திரத்தில் கடலோரத்தில் வணிகம் செய்கிற ஜனங்கள் அதிகாலையில் போய் படகுல போய் லாஞ்சில் போய் கப்பலில் போய் அவர்கள் பிடித்து கொண்டு வந்து விற்கிறாங்க பாருங்கள். அந்த மீனை சொல்கிறேன். பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த காலை வேளையில் கர்த்தர் பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அதற்கு தான் கர்த்தர் உன்னை பக்குவப்படுத்துகிறார். இந்த மனுஷன் இப்படியாய் போகிறான். இந்த அதிகாலையிலே இந்த தேவனுடைய வசனத்தை கேட்டு பழகின ஜனங்களுடைய கிருபை என்னவென்றால், உலான மனுஷனிடத்திலிருந்து உண்மையான வார்த்தைகள் சிங்காசனில் இருக்கிறவனுக்கு நேரே வரும். என்ன சிங்காசனில் இருக்கிறவனுக்கு நேரே வரும் என்றால், ஒரு சந்திப்பு வருகிறது பாருங்கள். நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் ஒரு புறம் இருந்தாலும் இந்த இடத்துல கிருபை என்ன செய்கிறது என்று கேட்டால் வழிகளை திறக்கிறது. நிச்சயமான கிருபை. ஐயா வழி திறக்கவில்லை, நீங்கள் செயல்படவில்லை. என்ன செயல்படவில்லை? கையில் பால் கட்டிகள் ரசுக்கள் இருந்து அதை எடுத்து போய் கொடுன்னு சொன்னால் அது கொடுக்க மனம் வராது. ஆனால் கொடுக்குற பொழுது விமர்சனம் வருகிறது, வரவேற்பும் இல்லை. இப்படி மறுபடியும் என்ன நடக்கிறது? சவுல் இடத்துல போய் அப்படியே போய் சவுல் இடத்துல போய் வந்து விடுகிறது. முன்பு போலவே சவுல் இவனை கண்டு தாவீது சவுலை பார்க்கிற ஒரு சூழ்நிலை வருகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கர்த்தர் பாராட்டுகிற நிச்சயமான கிருபை, உங்களை காட்டிலும் பெரிய மனுஷர்களை சந்திக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் தரப்போக்கிறார். இது ஏன் அபிஷேகம் என்று நான் சொல்லவில்லை, இது கிருபை. சவுல் மீது கர்த்தர் ஒரு கிருபை வைத்தார். 1 சாமுவேல் 10வது அதிகாரம். இழப்பின் மத்தியில் வந்தாலும் அந்த மனுஷன் காலை ஜெபம் செய்தான், மாலை ஜெபம் செய்தான் என்பதெல்லாம் முக்கியம் இல்லை. ஒரு பெரிய மனுஷன் நமக்குள்ளே ஒரு பெரியவர் இருக்கிறார். அவர் தான் சாமுவேல், தியான திஷ்டிக்காரன், தீர்க்கதரிசி அந்த காலத்தில் அப்படி சொல்லுவாங்க. அந்த ஞான திஷ்டிக்காரனை போய் பார்க்கிறது அந்த காலகட்டத்திலே அவர் தான் இவருக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய மனுஷன். அபிஷேகம் கொடுப்பாரெல்லாம் போல இந்த பெரிய மனுஷனை சந்திப்பதிலே ஒரு கிருபை இருக்கிறது. இனி வருகிற நாட்கள் நீங்கள் பெரியவர்களை சந்திக்க போகிறீர்கள். பெரிய மனுஷனை சந்திக்க தாவீதுக்கரில் நிச்சயமான கிருபை.
இதை சந்தித்ததும் இந்த சவுல் ஒரு காலத்தில் சாதாரணமான ஒரு மனுஷனாக இருந்த பொழுது சாமுவேலை சந்தித்த பிறகு தான் சவுலுக்கு பெரிய அபிஷேகம் வந்தது, ராஜ்யபாரம் வந்தது. இப்பொழுது சவுலை தாவீது சந்திக்கிறான். இது ஒரு கிருபை, நல்லா புரிந்து கொள்ளுங்க. இது நிச்சயமான கிருபை. அவனுக்கு இருந்த கிருபை கடைசியில் சவுலையே இழக்கிறார். அதாவது சாமுவேல் என்ற ஐக்கியத்தையே, அந்த தீர்க்கதரிசன ஐக்கியத்தை இழக்கிற அளவுக்கு ஒரு கீழ்ப்படியாமல் உள்ளே வந்து விடுகிறது. 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தில். ஆமாம், அந்த மனுஷனால் அந்த ஐக்கியத்தை கடைபிடிக்க முடியவில்லை. ஏன்? கீழ்ப்படியாமல். இது நிச்சயமான கிருபை. இது அப்படி இல்லை. அன்று துவங்கின ஐக்கியம் சவுல் மரண பரியந்தம் தாவீதினுடைய ஐக்கியம் இருந்தது. அது நல்ல ஐக்கியமா பொல்லாத ஐக்கியமா என்பதெல்லாம் 2வது காரியம். முதல்ல அந்த பெரிய மனுஷனை சந்திக்கிறது ஒரு பெரிய காரியம். இனி வருகிற நாட்கள் உங்களிலும் பெரிய ஜனங்களை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். யார் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உங்களை அழைப்பு கேட்ட ஜனங்களை சந்திக்க கிருபை செய்ய போகிறார். ஆனால் எனக்கு யாரும் அறிமுகம் இல்லை, எனக்கு யாரையும் தெரியவில்லை, நான் போய் பார்க்க ஜனங்க விட மாட்டுறாங்க, எனக்கு யாரும் சிபார்சு போனதுக்கு இல்லை. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு கிருபை போதும். நீங்கள் கர்த்தருடைய கிருபாசனத்துக்கு முன்பாக அதிகாலையில் இருந்த தேவனிடத்தில் பழகுகிற ஜனங்க கர்த்தர் காலைதோறும் உங்களை எழுப்புகிறவர்களாக அவர் சொல்லிக் கொடுக்கிறதை உங்கள் செவிகள் கேட்கிறதா இருக்கிற அவருடைய வசனத்துக்காய் காத்திருக்கிற ஜனங்களாக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்காக யாரும் பரிந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு வழி வாசலை கர்த்தர் திறக்க வல்லவர். வனாந்தரத்தில் ஆறுகளை அவாந்திர வழிகளையும் உண்டாக்குற தேவனம் தேவன். அந்த வனாந்தரத்தில் தான் இங்கே சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சண்டையில் தான் இந்த மனுஷன் போகிறான். என்ன போகிறான்? பால் கட்டி ரசங்களும் கொடுக்க போகிறான். நீ எடுத்துக்கொண்டதோ ஒரு சின்ன பணிவிடை போல் இருக்கிறது. ஆனால் அதில் உண்மையாய் சொல்லப்பட்ட கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் போகிற பொழுது அது உன்னை பெரிய ஜாதியாய் மாற செய்யும். அல்லேலூயா. நீ போ, ராஜா உனக்கு பெண் தருவார், நீ போ, உனக்கு இதெல்லாம் நடக்கலாம் சொல்ல. பால் கட்டுகிற ரசங்களை எடுத்து போய் கொடுத்து அவன் சுக செய்தியை விசாரித்து கொண்டு வா என்பது தான் ஈசாயினுடைய கட்டளை, தகப்பனுடைய கட்டளை. ஸ்தானத்துக்கு ஏற்ற மரியாதை கொடுக்க வேண்டும். போதகனா, அப்போஸ்தலனா, தீர்க்கதரிசியா, மெய்ப்பனா, சுவிசேஷகனா, 5 விதமான கட்டப்பட்ட ஊழியத்தில் அந்த ஊழியக்காரர்களுக்குரிய கனம், குடும்பத்தில் கணவனுக்குரிய கனம், மனைவிக்குரிய கனம், பிள்ளைகள் பெற்றோருக்குரிய கனம், தேவ சமூகத்தில் கர்த்தருக்குரிய கனம், மகிமை, துதி யாவும் கர்த்தருடையது. நீங்கள் கனம் செலுத்த வேண்டிய இடம் தேவ சமூகம். இங்கே வந்து எனக்கு ஒரு தனி அந்தஸ்து வேணும், தனி சிங்காசனம், தனி ஒரு அவனுக்கு விசேஷமான உபசரிப்பை எதிர்பார்க்கிற இடம் இது விருந்து சாலை இல்லை, இது தேவ சபை. இங்கே அப்படியெல்லாம் யாரும் வர்றதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சபை கர்த்தருக்காக விசுவாசிகளாக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த விசேஷமான கனத்தை எதிர்பார்க்கிற இந்த சபை, திருச்சபைக்குள்ளே இந்த கனத்தை எதிர்பார்க்கிற ஜனங்கள் அதிக அளவிலே வாழ்க்கையில் கனவீனத்துக்குள்ளே கர்த்தர் நடத்துவார். பிள்ளை கல்யாணம் ஆகாது, பிள்ளை பிறக்காது, பிள்ளை படிக்காது, இது முன்னாடி உட்காந்து என்ன பிரயோஜனம்? ஏன்னா அவங்களுக்கு அந்த திருச்சபையில் அவர்களுக்கு ஒரு தனி ஒரு துணி இருக்கிறதான். அவர்களுடைய ஐஸ்வர்யம், அவர்களுடைய கைங்கரியம் இவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சிங்காசனை கொடுக்கறதாக. நான் சொல்கிறேன், தேவனுடைய சமூகத்தில் துதி கனம் மகிமை யாவும் கர்த்தருக்கு. அப்படி தாழ விழுந்து கிடக்கிற மனுஷன் தாவீது. கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி கொள்ளுகிறவன். ஏதோ ஒரு இடம் கிடைக்கிறதா உட்காந்து கொள்வான். நான் இங்கே தான் உட்காருவேன், நான் அங்கே தான் உட்காருவேன், நான் கமிட்டிலாம் சொன்னாலாம் முடியாது. வா, அப்போ சீக்கிரம் உட்காரு சொல்கிறேன். கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்ல இந்த மாம்ச ரீதியான காரியம் எல்லாம் அதிகாலை ஜெபம் உங்களை அழித்து போட்டுரும். ஆவிக்குரியவனா நீ மாறுவீர்கள். அதன் பிறகு சவுல் இடத்துல பேசுகிறதுக்கு அதுக்கு தான் அந்த கல்விமானி நாவு வருகிறது. சவுல் சாமானியமான மனுஷன் இல்லை, ஏற்கனவே ஒரு நல்ல ஒரு வசதியான மனுஷன். தாவீது நல்ல வசதியான மனுஷன் இல்லைன்னு சொல்ல. குடும்பமாக ஒரு செழிப்பான ஜனங்க, குடும்பம் என்னமோ செழிப்பான குடும்பம். ஆனால் நம்மே கர்த்தர் நடத்துகிற விதமாக வனாந்தரம். நம்ம கர்த்தர் பயிற்சி சாலை நொழி நடத்துகிறார். வீட்டில் எல்லாம் நல்லா அடித்து பூசிக்கிறான். ஆனால் நமக்கோ குடிக்க தண்ணி கிடைக்க மாட்டேங்குது இல்லையா? அந்த சூழ்நிலை இருக்குது இல்லையா? எங்கள் வீட்டெல்லாம் நல்லா வசதியான வீடு, நான் இப்படி இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது காதல் கல்யாணம் பண்ணாலும் சரி, இல்லை தேவனை நீங்கள் காதல் கொண்டு தேவனை ஏற்றுக்கொண்டாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். அது மனுஷ காதல் அழிந்து போய்ட்டு அந்த தேவனுடைய அன்பு மாறாததாக இருக்கும். அதான் வித்தியாசம். ஏதோ ஒரு இடத்துல நீ தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறாய். நீ கடந்து செல்கிற பாதை, நீ கடந்து செல்ல வேண்டிய பாதையே இல்லை என்று ஒரு மனசாட்சி சொல்லிக்கொண்டே இருக்கும். எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் எல்லாம், உன் கூட பிறந்தவங்களாம் எப்படி இருக்கிறார்கள், உன் உற்றாரோடலாம் எப்படி இருக்கிறார்கள், ஆனால் நீ கடந்து போகிற பாதையோ என்று சுகமான ஒரு சூழ்நிலை உன் மனதிலே சோர்வு கொண்டு வருவதுக்கென்று பிசாசுடி பேசி கொண்டிருப்பான். நீ திரும்பி பார்த்து சொல்ல வேண்டிய என்னவென்றால், அப்பாலே போ சாத்தானை, தேவனை நடத்தி கொண்டிருக்கிறார்.
அவன் செய்ய நினைக்க தடைபடாது நடக்கும் என்று சொல்ல வேண்டும். அது உற்றார் உறவினர்கள், சொந்த ஜனங்கள், அந்நிய ஜனங்கள், இவர்கள் யார் எப்படி இருந்தாலும் சரி, தேவன் வைக்கிற பரீட்சையிலே தேர்ச்சி பெற்று முடித்தால் தான் நமக்கு ஆசீர்வாதம். இங்கே சவுலத்தில் பேச ஆரம்பிக்கிறான். இந்த மனுஷன், ஆடு மேய்க்கிற மனுஷன், கல்விமானி நாவை கர்த்தர் கொடுத்தபடியினால் இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை, உமது அடியானாக்கிய நான் போய் அவனுடைய யுத்தம் பண்ணுவேன் என்றான். தாவீது சவுலை பார்த்து சொல்கிறார், கொஞ்சமாவது அது இந்த யுத்தத்தினுடைய வாசம் இருக்கிறதை போல பாவனை செய்தா கூட பரவாயில்ல, சவுல் நம்பியிருப்பான். ஏன்னா சவுல் சாதாரணமான மனுஷன் அல்ல. அவன் பராக்கிரமசாலிகளை பார்த்தாலே தன்னுடைய பாளையத்திலே அவன் யுத்த வீரனாய் சேர்த்து கொள்ளுகிற அந்த அளவுக்கு ஒரு நல்ல அரசியல் ஞானம் கொண்டவன். நமக்கு ஆட்கள் தேவையா? ஆட்கள், சில பேர் பணம் போவான், அவன் தோல்வி தான் தழுவான். இவன் ஆட்களை தீர்ந்து கொள்வான். ஞானம் உள்ளவன் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வான். இந்த ஞானமற்றவன் பதவியனுடைய செல்வம் நிலைக்காது. அவன் எப்பவுமே பணத்தையே பார்ப்பான். இது போட்டால் அது ஒரு சரி, அதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு வேலையாள் வேணும் இல்லையா? இல்லை, எல்லா வேலையும் தானே செய்து கொண்டு இருப்பான். வேலை ஆள் வச்சா கூலி கொடுக்கணுமே, அவன் எடுத்துகிட்டு போயிட்டானா யாரையும் நம்ப மாட்டான். இவங்க இப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாம் தன் வேலையை தானே செய்கிறது நல்லது தான். நீங்கள் உண்ணுகிறீர்கள், உறங்குகிறீர்கள், கழிக்கிறீர்கள், அதெல்லாம் நீங்களே செஞ்சுக்கலாம். தொழில் என்று வருகிற பொழுது 4 பேர் வேலை போட்டு வச்சு நீங்கள் வேலை வாங்க தெரிந்து கொள்ளணும். ஏன்னா உங்கள் வளம் பெருகும். சில பேர் கொடுக்கறதுக்கு மனசு வராது, எல்லாம் தானே செய்து தான் ஆயுசு நாட்களை குறுகிய பண்ணுவான். தான் சரீரத்திலேயாவது பலவீனம் வந்துடும், தன்னுடைய ஆயுசு நாட்களாவது குறைய பண்ணுவான். ஆமாம், குறிப்பிட்ட வேலை தான் நீங்கள் செய்ய முடியும், வயசில் செய்யலாம். வயசு ஆக உங்கள் மனமும் நல்ல மனப்பான்மை, பெருந்தன்மையும் அதிகமாக இருக்க வேண்டும். அந்த பெருந்தன்மையும் சேர்ந்து இருக்க வேண்டும். இந்த இடத்துல போய் தாவீது போய் சொல்லுகிறான், இவன் நிமித்தம் ஒருவனும் கலங்க வேண்டியதில்லை, நான் போய் அவனோட யுத்தம் பண்ணுறேன். இந்த பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனும் சிறு வயது முதல் யுத்த வீரன். நம்ம தோற்றத்தை பார்த்து யாரும் நம்ப மாட்டாயா? இன்னைக்கு நானும் கொஞ்சம் நல்லா ஒல்லியாக இருக்கவன் சொல்லுவான், நானும் கொஞ்சம் நல்லா இருந்தா, பாஸ்டர் மாதிரி இருந்தா என்னை ஏற்றுக்கொள்வான். குண்டா இருக்கவன் என்ன சொல்லுவான், நானும் ஒல்லியாக இருந்தால் அவன் நம்புவான். இவனுக்கு ஏற்ற சிலுவை வேற, அவனுக்கு ஏற்ற சிலுவை வேற. இந்த உருவத்திலேயும் பருவத்திலேயும் ஒன்றும் வராது. முதல்ல உங்களுக்கு ஆட்சேபனை தான் திறந்த வாசலாக இருக்கும். அதே புரிந்து கொள்ளுங்கள். உங்களால் முடியாது, உங்களால் முடியாது, உங்களால் முடியாது என்று சொல்லுகிற இடத்தில் தான் தேவனால் எல்லாம் கூடும். இதெல்லாம் அனுகூலமாக உங்களுக்கு சொல்லுகிறதை போல இருக்கும் என்று நினைப்பீர்கள் என்றால் நீங்கள் என் மந்தைகள், நான் உங்கள் மேய்ப்பேன். இயேசுவின் நாமத்தை உங்களை வரவேற்கிறேன். சபைக்கு முதல்ல முடியாது, உன்னால் முடியாது, அது செய்ய முடியாது, செய்ய முடியாது, செய்ய முடியாது, இப்படித்தான் ஆட்சேபனைகள் வந்து கொண்டு இருக்கும். ஆனால் இப்படி என்ன நடக்குது என்று கேட்டால், கடைசியில் என்ன நடக்கிறது? இவன் சாட்சி சொல்லுகிறான். ஒரு விசை ஒரு சிங்கம் வருகிறது, ஒரு விசை ஒரு கரடி வருகிறது, வனாந்தரத்தில் அதை கிழித்து போட்டேன். சவுலுடைய இருதயம் திறக்க ஆரம்பிக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இதில் ரகசியம் என்னவென்றால், இந்த மனுஷன் ராஜாவின் பெண்ணுக்காக போய் யுத்தம் செய்யவில்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. 36 வசனம் தான் இது ஆவிக்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு தொடுதல். இதுதான் விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் அவனிலே ஒருவனை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். ஏனென்றால் இந்த பெலிஸ்தர் ராசசன் தேவனுடைய இஸ்ரேல் ஜனங்கள் தேவ சாயல் தரித்தவர்கள். பெலிஸ்தர் ராசன் தேவ சாயல் தரிக்காத, தேவ சாயலை தரிக்காத இடத்துல விசுவாசிகள் இன்று போய் ஐக்கியம் வைத்துக்கொள்ள தான் நினைப்பாங்க. கேட்டால் அவன் அரசியல்வாதி, அவனால் நிறைய ஆக வேண்டியது இருக்கிறது, அவன் அதிகாரத்தில் இருக்கிறவன், அவன் அதை செய்வான் இதை செய்வான்னு. கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வசனமே ஒரு வாழ்க்கை நிறைவேறாது. போய் மனுஷன் வீட்டு வாசலில் தான் காத்திருப்பான். ஏன்? பெருந்தொகை அப்படி தான் போய் பெருந்திரள் அப்படி தான் போய் கொண்டிருக்கிறது. பிரபல்யங்கள், அதிகாரம் படைத்தவர்கள், ஆளுகை செய்கிறவர்கள். அவன் தேவசாயில் அற்றவையா, அவன் ஃபோட்டோ எடுத்து பாக்கில் வச்சுக்கினா அண்ணன் ஒன்னுன்ட்டு அவன் 5 வருஷம் கழிச்சு அவனத்துக்கு உள்ள உட்கார வச்சிடறான். இது பாருங்கள் எவ்வளோ குறிக்கிறதாக இருக்கிறதுன்னு சொல்ல வரேன். தேவ சாயல் அற்றதுக்கும் உனக்கும் இடைவெளி இருக்க வேண்டும். அதை நீங்கள் அறிவுறுக்க வேண்டும். அது உனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. தேவ ஜனங்களுக்காக நிற்க வேண்டும். தேவ சாயல் அற்றதுக்கு போய் பக்கத்தில் நின்று தேவ ஜனங்களை இழக்கிறது போதகர்கள் உட்பட நான் சொல்லுகிறேன். நிறைய காலகட்டம் அப்படி போய் கொண்டிருக்கிறது கடைசி நாட்கள். ஏன்? அது உலகத்தினுடைய வேசனா தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரகசியம் தான். நீங்கள் தேவ சாயல் அற்றதை நீங்கள் வெறுக்கிற பொழுது, குடிக்கிறானா, புகைக்கிறானா, அவனெல்லாம் விருந்தாளி வரானா, அவன் எவ்வளோ பெரிய செல்வதான் இருந்தாலும் அவனை வைக்க வேண்டிய இடத்துல வைங்க. எல்லாம் சிற்றுண்டி சாலையில் கொண்டு போய் கொடுத்து அவர்களுக்கு எல்லாம் செய்து அனுப்பிவிடுங்க. வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும்.
அவனை கொண்டு வந்து நடுவில் வைக்கிறது, அவனை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சு உட்கார வச்சு உபசரிக்கிறது பாவியாக மனுஷன் பெரிய நன்மைகளுக்கு எடுத்து போட்டு போயிடுவான். அந்த பாவியாக மனுஷன் அவன் புதிய அவன் காமிச்சு விட்ருவான். செத்தை தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நார பண்ணும். எல்லா நன்மையும் ஒரே பாவிக்கு எடுத்து போட்டுருவான். இதுதான் ரகசியம். அதிகாலை ஜபத்தில் செய்கிற பொழுது சமுதாய மேன்மைக்காக போய் ஒட்டி கொள்ள மாட்டார்கள், எட்டி நிற்பார்கள், தள்ளி நிற்பார்கள், கத்திர பட்சத்தில் இருப்பார்கள், மாம்ச பக்கம் போக மாட்டார்கள், உலகத்தின் பக்கம் போக மாட்டார்கள். என்னதான் நீங்கள் போதித்து ஓதினாலும் அவர்கள் காதுகள் ஏறாத உலகத்தின் வேஷம் தரிக்காதீர்கள்னா மேலே போனால் மிஞ்சி போனால் ட்ரெஸ்ஸை மாற்றிக்குவான். அதான் உலக வேஷம், இது உலக வேஷம் இல்லைன்னு. அதில் இல்லையா, ட்ரெஸ்ஸில் ஒன்றும் இல்லையா, வாழ்க்கையில் தான் இருக்கிறது. ட்ரெஸ்ஸில் வந்து என்ன பண்ண போகுது? இது வெள்ளையும் ஜொலியும் போடுறதும் இந்த வேலை தான் பண்ணுது, கலரில் வர்றதும் அந்த வேலை தான் பண்ணுது. உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கிற அவனை பார்த்து பல்ல காட்டுறது, அவனை உபசரிக்கிற விதம் வேறு. சபையிலே சொல்கிறேன், தாழ்ந்த இடத்துலேருந்து வருகிறவனை பார்த்தா அவனை பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போகிறது. இவனுக்காக ஐஸ்வரனுக்காக இவன் காத்திருக்கிறான், அவனுக்காக இந்த ஏழைக்காக இந்த போதகம் நிற்கிறது இல்லை. இது சபையில் வெளியில் கேட்க வேண்டியதே இல்லை. இவனே இப்படி இருந்தால் வெளியில் போய் விசுவாசியம் அப்படி தான் இருப்பான். ஆகையால் மெய்ப்பனுக்கும் ஒரே பிரச்சனை, போதகனுக்கும் ஒரே பிரச்சனை, ஆடுகளுக்கும் அதே பிரச்சனை, மெய்ப்பனுக்கும் அதே பிரச்சனை, ஆடுகளுக்கு அதே பிரச்சனை வருகிறது. இந்த இடத்துல சபை ஜெயித்து காட்ட வேண்டும். தேவ சாயலற்று இருக்கிறதா, அதுக்கு விலகி வர வேண்டும், அதை அழிக்க நினைக்க வேண்டும். அதுதான் விஷயம். அதனால தான் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். இது எல்லாம் வருகிறது அதிகாலை ஜபத்திலே வருகிற அனுகூலங்கள். அதன் பிறகு ஜெபித்தார்கள். அதன் பிறகு சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்ற ஒரு பாடல் அந்த பெண்களாலே பிரச்சனை ஆரம்பிக்கிறது. தாவீதுக்கு யாராலையும் பிரச்சனை இல்லை, எதிரிகள் வெளியில் இல்லை, பெண்கள் தான். அது தெரில தாவீதுக்கு பெண்கள் தான் ஒரு பலவீனம், பெண்களுக்கு தாவீது என்றால் ஒரு பலவீனம். இதெல்லாம் அதிகாலை ஜபத்தில் மேற்கொள்ள வேண்டிய காரியம். அந்த ஆரம்ப காலகட்டத்தில் நம்மால் நல்லா இருக்கிறார். அப்புறம் என்ன ஆகுதுன்னு தெரில, ஒரு விஷயம் மாறிடுது. ஆனால் நிச்சயமான கிருபைகள் இதோடு நான் நிறுத்துக்கிறேன். நாளை காலையில் சந்திப்போம். இன்னும் தாவீதை குறித்து தானே பேச வேண்டியதா, இன்னும் மற்ற காரியங்கள் அதிகாலை ஜபத்தில் வருகிற நன்மைகளை குறித்து நாம் பேச போகிறோம். பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். முதல் பாகம் இதோடு நான் நிறுத்துகிறேன். நாளை காலை ஆராதனையில் கர்த்தருக்கு சித்தமானால் 2வது பாகம், சாயந்தரம் ஆராதனை 3வது பாகம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். என்ன அதிகாலை ஜபம்? இதுதான் நீங்கள் ஜெயம் எடுப்பதற்கு அதிகாலை ஜபம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க, நீ சொன்னதை சொன்னேன், ஆசீர்வதியும் பலப்படுத்தும் கிருபைக்குள்ளே முடத்துக்கிறேன். இயேசுவிடத்தில் தெளிக்கிறோம், இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை செய்த சகல உபகாரம் வருவார். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்ம நேரோடு குடும்பம் சதாகாலம் சொல்ல பரிசுத்தவான்கள் இருப்பதாக. நன்றி, வணக்கம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு அறிவிப்பு, போயிடாதீங்க.